அனைத்து ஜோதிட ஆர்வலர்களுக்கும் வணக்கம். ஒரு பொதுவான கேள்வி எங்கிட்ட கேட்கப்பட்டிருக்கு. பொதுவாக இளைஞர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன ஜோதிட ரீதியாக அப்படின்னு ஒரு ஆய்வு பண்ணும் பொழுது, எங்களுடைய எதிர்காலத்தை பற்றி நாங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம் அப்படின்ற மாதிரியான கேள்வி அவங்கக்கிட்டேருந்து வந்திருக்கு. இது ஒரு நல்ல கேள்வி தானே. எதிர்காலங்கிறது என்னன்னு தெரியாமல் தான் இன்றைய இளைஞர்கள் இருக்காங்க. எப்படி நான் நல்லபடியாக வந்துடும், நான் எதிர்பார்க்குற மாதிரி இருப்பேனா, இல்லை என்னோட எதிர்பார்ப்புகள் தாழ்வடைஞ்சு போயிடுமா அப்படின்ற ஒரு சிந்தனை அவங்கக்கிட்ட இருக்குது. இதுக்கு கேள்வி பொதுவானது அப்படின்றப்போ பதிலும் பொதுவாக தான் சொல்ல முடியும். ஏன்னா ஒவ்வொரு தனி மனிதனுடைய ஜாதக விதிப்படி தான் அவருடைய எதிர்காலம் மாறும் அப்படின்னு சொல்லலாம். இது என்னென்னா, ஒரு கல்லூரியில் ஒரு வகுப்பில் ஒரு 40 மாணவர்கள் படிக்கிறாங்க அப்படின்னா அந்த 40 மாணவர்களும் ஒரே சப்ஜெக்ட் தான் படிப்பாங்க. ஒரு வகையான தொழிலை நோக்கி தான் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க அத்தனை பேருமே அந்த துறை சார்ந்த தொழிலையே செய்யறதில்ல. அதே மாதிரியான ஒரு சீரான வாழ்க்கையில் இருக்கிறதில்ல. மாறுபட்ட ஒரு வாழ்க்கை தரம் அமையுது அப்படின்னா அதுதான் அவங்க தனி மனித ஜாதகத்தினுடைய ஜோதிட விதி அப்படின்னு சொல்லலாம். அப்போது பொதுவான எதிர்காலம் எப்படி அப்படின்னு கேட்குறது, இனிமேல் உங்கள் ஜாதக ரீதியாக உங்களுக்கு வரக்கூடிய தசை புக்தி கோச்சாரங்கள், நீண்ட நாள் உங்களுக்கு கோச்சாரம் தரக்கூடிய ஒரு தீவினை, இதையெல்லாம் பொறுத்து தான் உங்களுக்கு எதிர்காலம் என்பது இருக்கும். தசைங்கிறது நீண்ட நாள் ஒரே மாதிரியான பலன்களை கொடுத்துக்கிட்டு புக்திக்கு தகுந்த மாதிரி அந்த ஒரே மாதிரியான பலன்களில் சிறு சிறு மாற்றங்களை தந்துக்கிட்டு உங்களை எடுத்துகிட்டு போகும். கோச்சாரங்கிறது அது நல்ல நிலைமையில் இருந்ததுன்னா 2.5 ஆண்டுகள் வரைக்கும் கூட உங்களை நல்ல முறையில் எடுத்துகிட்டு போகும். அல்லது அந்த கோச்சாரம் கெடுக்கணும்னு நினச்சதுனாலும் சுமார் 2.5 ஆண்டுகள் வரை உங்களை பாதிப்படைய செய்யும். இதை உங்கள் தனிப்பட்ட ஜாதக ரீதியாக உங்களுடைய பிறந்த லக்ன அடிப்படையில் உங்களுடைய லக்ன அதிபதிக்கும் லக்னத்திற்கும் சுப ஒளி என்று சொல்லக்கூடிய இயற்கை ஒளி கிரகங்களான சுப கிரகங்களான குரு, சுக்கிரன், ஒளி நிறைந்த சந்திரன், இவங்களுடைய தொடர்புல அந்த லக்னமும் லக்ன அதிபதியும் இருக்க பிறந்தவர்கள். இப்பொழுது நடக்கிற தசையும் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய தசைகளாக இருந்தால், யோகம்னா என்னன்னு பார்த்தோம்னா நம்ம லக்னத்துக்கு லக்னாதிபதியாகவோ அல்லது 5, 9ஆம் அதிபதியாகவோ இருந்து அந்த கிரகம் பாதிக்கப்படாமல் இருந்து அவருடைய தசை நடந்ததுன்னா நம்மளுடைய எதிர்காலங்கிறது நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்கும். ஒருவேளை அந்த நடக்கிற தசை அவயோக தசை அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம வாழ்க்கைக்கு தேவையில்லாத செயல்களை செய்யக்கூடிய கிரகங்களாக இருந்துருச்சுன்னா அப்படியும் இருக்குமானா அப்படியும் இருக்கும். ஒவ்வொரு மனிதனுடைய ஜாதகத்திலையும் வாழ்க்கைக்கு தேவையில்லாத வீடு அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த வீட்டு தசைகள் நடக்கும் பொழுது நம்ம எதிர்பார்த்த நல்ல பலன்கள் கிடைக்காம கொஞ்சம் தாழ்வு நிலையை அனுபவிச்சுட்ருப்போம். அந்த மாதிரியான தாழ்வு நிலையில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு தான் இன்றைக்கி ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது. நான் வாழணும்னு நினச்ச வாழ்க்கை வேறு, எனக்கு கடவுள் கொடுத்த வாழ்க்கை வேறு அப்படின்ற மாதிரி ஒரு மன அழுத்தத்துக்கு ஆளாயிருக்கீங்க. அதனால் தனி மனித ஜாதக ரீதியாக தான் ஒரு தனி மனிதனுடைய எதிர்காலம் எப்படிங்கிறத முடிவு செய்ய முடியும். அதனால் பொதுவான கேள்வி அப்படின்னு நம்ம எடுக்கும் பொழுது அவரவர் என்ன கலையை கற்றுக்குறீங்களோ அந்த கலையை சரியாக கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு அதுக்கு தகுந்த வேலைக்கு போகிற தகுதி இருக்காங்கிறது உங்கள் ஜாதக ரீதியாக நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை, உங்கள் பாதை வேறையாக இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த பயணத்தை நோக்கி நீங்கள் மன சங்கடம் இல்லாமல், மனிதன் வாழறதுக்கு பிறக்கிறோம், சம்பாதிக்கிறதுக்கு பிறக்கிறோம், ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு பிறக்கிறோம், நீண்ட நாள் வாழறதுக்கு பிறக்கிறோம். அப்போது நான் இதை படித்தேன், இது சார்ந்து தான் இருப்பேன் அப்படின்றது இல்லாமல் அதை விட அதிகமான ஒரு முன்னேற்றமான வாழ்க்கையை கூட கடவுள் உங்களுக்கு கொடுத்துடலாம். அல்லது நீங்கள் படித்த படிப்புக்கு உண்டான வாழ்க்கை தரத்தை கொடுக்காம அதை விட கீழ்நிலை வாழ்க்கை தரத்தை கூட கொடுத்துடலாம். அதை நம்ம அன்போடு ஏற்றுக்கிட்டு அந்த செயல்களில் ஈடுபடும் பொழுது உங்களுடைய எதிர்காலங்கிறது நிச்சயம் நல்லதாக அமையும். வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். என்னுடைய பதிவுகள் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களுக்கு இந்த பதிவை ஷேர் செய்யுங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள்.